ஏமா ஏமாய் ஏம்ல கத்திட்டே வர? ஏமா அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து அதிகாரி வந்திருக்காங்க. எல்லாருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்க போறாங்களாம். இந்த நிக்கிறார்லம்மா இந்த சார் தாம்மா. நம்ம தெரு முனையில இந்த சார் நம்ம வீட்டு அட்ரஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதான் கூட்டு வந்தேம்மா. ஓ அப்படியா, இலவச வீட்டு மனை பட்டா தர்றீங்களா? வாங்க சார். டேய் ஜின்னு, வீட்டுக்குள்ள கூட்டு வாடா சார. வாங்க சார், நீங்க வாங்க சார். லே ஜின்னு, அந்த சேர் எடுத்து போடு சாருக்கு. சொல்லுங்கம்மா, உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. நானே என் வீட்டுக்காரரு 2 பசங்க, அவ்வளவுதான் சார். வீட்ல எல்லாரும் என்ன வேலை பாக்குறாங்க? என் வீட்டுக்காரரு டீ கடையில வேலை பாக்குறாரு. என் மகன் கொரியர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். வாரத்துல 2 நாள் 3 நாள் தான் என் வேலை இருக்கும். வீடு உங்களுக்கு சொந்த வீடா வாடகை வீடா? வேற என்னென்ன சொத்தெல்லாம் இருக்கு? இந்த வீடு வாடகை வீடு தான்யா, வேற எங்களுக்கு எங்கேயும் சொத்து கிடையாது. உங்க வீட்ல எல்லாரும் என்னென்ன படிச்சிருக்காங்க? எங்க வீட்ல யாருமே படிக்கலையா, என் மகன் மட்டும் 12வது வரைக்கும் படிச்சிருக்கான். வீட்ல யாருக்காச்சும் சிடி பிகரெட் தண்ணின்னு ஏதாச்சும் கெட்ட பழக்கம் இருக்குதா? இல்ல இது எது கேக்குறேன்னா சும்மா ஒரு வெரிஃபிகேஷன் காண்டிதான். இந்தா என் மகன் தான் சீரட்டு தண்ணின்னு அடிக்கிறான். அதுக்காண்டிதான் இப்ப அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு ஒரு பொண்ணை பாத்துருக்கோம். என்ன சார் யோசிக்கிறீங்க? ஹலோ சித்தி, நான் தான் செல்வா பேசுறேன். என்னத்த மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கீங்க? மாப்பிள்ளை 12வது கிளாஸ் தான் படிச்சிருக்காராம், இன்ஜினியர்னு சொன்னீங்க. இப்ப அவங்க இருக்கிறது கூட வாடகை வீடா. மாப்பிள்ளையோட அப்பா பேங்க் மேனேஜர்னு சொன்னீங்க, அவர் ஏதோ டீ கடையில வேலை பார்த்துட்டு இருக்காராம். மாப்பிள்ளை டெலிவரி வேலை பார்த்துட்டு இருக்காராம். எப்படி மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கீங்க? பொண்ணு வீட்டுக்காரங்களா?